Hi all, welcome to Star Police Academy. Number one police academy in Tamil Nadu. Daily current affairs for TN News, RBT, NPSC, SSC, RRB in backing. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ்ல இணையவழி குற்றங்கள்ல இந்தியா 10வது இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்டு ஒரு டேட்டா தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பார்க்கலாம். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதில் முன்பணம் செலுத்தினால் அதிக பரிசு தொகை கிடைக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணால் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கிளைம் ஆகும் அப்படின்றத வச்சு தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோசடிகள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோசடிகள் அதிகமாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலக இணைய குற்ற குறியீடு அப்படின்ற இந்த ஆய்வறிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவிலான ஆய்வுக்குழுவினர் வெளியிட்டனர். ஸோ இதில் வந்து எந்தெந்த நாடுகள் வந்து டாப்பில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். உலகிலேயே இணையவழி குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் நடைபெறும் நாடுகளில் ரஷ்யா வந்து முதலிடத்தில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனா, அமெரிக்கா, நைஜீரியா, ருமேனியா, வடகொரியா அப்படின்ற இந்த நாடுகள்லாம் இருக்குது. 8வது இடத்துல பிரிட்டனும், 9வது இடத்துல பிரேசிலும் இருக்குது, 10வது இடத்துல இந்தியா இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியான குற்றங்கள், அதாவது மால்வேர் அண்ட் ரான்சம்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸ் பாதிப்புகள்லாம் வந்து ஏற்படுறது, அதனால நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லு, அதாவது ஆதார் வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அதில் வந்து பேசியிருப்பாங்க. அதில் எந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறையிலிருந்து வாக்களித்த கைதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பாலிட்டியில் அப்படின்னா, ஸோ சிறையில் இருக்கிறவங்களுக்கும் ஓட்டிங் சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2014 மக்களவை தேர்தலில் ஸோ 74 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இப்போது 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 15 பேர் வந்து வாக்கு வந்து செலுத்தியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே தெரிவிச்சிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 84 கைதிகள் வந்து வாக்களிக்கணும். அதில் 79 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ சிறையில் இருக்கிறவங்களுக்கும் ஓட் அப்படின்றது ஸோ கட்டாயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது மூலிமா நமக்கு பாலிட்டியில் ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ சிறையில் இருக்கவங்களுக்கு வந்து ஓட்டிங் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா ஸோ ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். பிரிட்டனின் முதல் பெண் உயர் ஆணையராக இந்தியாவிற்கு நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ இந்த நியூஸ் நம்ம ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். லிண்டி கேமரூன். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க இவங்களை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளம் வயது பிரதமரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து ரீசெண்டாக பார்த்துருந்தோம். சைமன் ஹாரிஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டோட புதிய பிரதமராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. நெக்ஸ்ட் நியூஸ். உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் கட்டப்படும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். ஸோ ரினியூவபிள் எனர்ஜினாலே இதில் மோஸ்ட் ஆஃப் வந்து குஜராத் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சன் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஓரளவு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ். உலக எழுத்தாளர்கள் சங்கத்தால் உலக இலக்கிய பரிசு பெற்ற இந்திய எழுத்தாளர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மம்தாஜி சாகர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழியை சேர்ந்தவங்க அப்படின்னா ஸோ கன்னடா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. ஸோ கேட்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மம்தாஜி சாகர் இவங்க எந்த கவிஞர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ கன்னட கவிஞர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். உலகின் முதல் சைபர் கிரைம் இண்டெக்ஸ் பட்டியலில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் 10வது பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 9th ரேங்க்ல பிரிட்டனும், 8th ரேங்க்ல பிரிட்டனும், 9th ரேங்க்ல பிரேசிலும் வந்து இருக்காங்க அப்படின்றத பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்தில் அங்காரா A5 ராக்கெட்டை எந்த நாடு ஏவியது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ இந்த ராக்கெட் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யார் லான்ச் பண்ணதுன்னா ரஷ்யா. நெக்ஸ்ட் நியூஸ். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 எங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான். நெக்ஸ்ட் நியூஸ். உலகளாவிய வர்த்தக கண்ணோட்டம் மற்றும் புள்ளி விவரங்களை எந்த அமைப்பு வெளியிட்டது?
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், எந்த மாநிலம் யோகா மகோத்சவ் கொண்டாடுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்போம் குடி பட்வா அப்படின்ற இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் அதுக்கும். நெக்ஸ்ட் நியூஸ், உலகின் முதியவர் ஜான் டென்னிஸ் உட் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, உலகின் முதியவர் ஜான் டென்னிஸ் உட். ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து. நெக்ஸ்ட் நியூஸ், ஜப்பானிய கிராண்ட் பிரிக்ஸ் 2024 வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெஸ்டர்பர்ன். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கிராண்ட் பிரிக்ஸை வந்து வென்றவர், மேக்ஸ் வெஸ்டர்பர்ன். நெக்ஸ்ட் நியூஸ், உலக ஹோமியோபதி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, இந்த டேஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.